அனுமன் வழிபாடு என்றதும் நம் நினைவுக்கு வருபவை வெற்றிலை மாலை, வெற்றி வேண்டி அணிவிப்பது; வடமாலை, ராகுதோஷம் நீங்க அணிவிப்பது; வெண்ணெய் காப்பு, பிரச்சனை பனி போல மறைய அணிவிப்பது. இதை தவிர செந்தூரம் அணிவித்தல், ராமநாமம் எழுதப்பட்ட மாலை அணிவித்தல் உள்ளிட்ட வழிபாடுகள் சிறப்பானவை. அனுமனின் அருளை பெற மாதந்தோறும் மூல நட்சத்திரத்தன்று விரதம் இருக்கலாம், ராமநாமம் ஜபிக்கலாம், அனுமன் அஷ்டோத்திரம், அனுமன் சாலிசா படிக்கலாம். ஆயுமைந்தரான அனுமனை வேண்டினால் விரும்பிய வரம் கிடைக்கும். பூமியில் 11,000 ஆண்டுகள் வாழ்ந்த ராமர் தம் அவதாரம் முடிந்து விண்ணுலகம் கிளம்பினார். அப்போது அயோத்தியவாசிகள் அனைவரும் அவருடன் வைகுண்டம் புறப்பட தயாராயினர். ஆனால் அனுமன் மட்டும் அதை விரும்பவில்லை. சுவாமி, வைகுண்டத்தில் நாராயண நாமம் வேண்டுமானால் கேட்கும், ஆனால் பூலோகத்தில் இருந்தால் ராமநாமம் ஜபிக்கலாம். எனவே எனக்கு வைகுண்டம் வேண்டாம், பூலோகத்தில் இருந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் என்றார். அனுமனை வழிபடும் போது வெறுமனே ஆஞ்சநேயா என்று அழைக்காமல் ராமதாச ஆஞ்சநேயா என்று அழைத்தால் மகிழ்ச்சி அடைவார் என்கிறார்கள் மகான்கள்.